ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே நியூட்ரிஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, வெயிட் லாஸ் பண்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை யூஸ் பண்றீங்க, ஆனா தப்பா யூஸ் பண்றீங்க. நீங்க எப்படிலாம் ஃபாலோ பண்ணா ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு ஒரு 5 மிஸ்டேக் பத்தி தான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தப்பை பண்ணா வெயிட் லாஸ் ஆகாது, நாம இந்த தப்பை பண்றோமா அப்படின்னு கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், மார்னிங் ஷேக் 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஆனால் அது 8 மணிக்கெல்லாம் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா உங்களோட வெயிட் லாஸில் ரிசல்ட் கிடைக்காது. செகண்ட் மிஸ்டேக், பசிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் அதோட கேலரி பேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதனால உங்களோட வெயிட் லாஸில் ரிசல்ட் கிடைக்காது. மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா லஞ்ச். நிறைய விதமான ரைஸ் இருக்கு, நீங்கள் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. பார்க்க மெலிசாவும் சின்னதாகவும் இருக்க ரைஸை சாப்பிட்றீங்க, ஆனா அதுல அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கு. நீங்க கேலரியும் அதிகமா சேர்த்துக்கிறீங்க. எந்த ரைஸ்ல கேலரி கம்மியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஃபோர்த் மிஸ்டேக், அஃப்ரெஷ். சூடு இல்லாம அல்லது மிதமான சூட்டுல குடிக்கிறீங்க. சூடு இல்லாம குடிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிங்க, வேர்வை வரலனா வேர்வை வர மாதிரி சூடா எடுத்துக்கணும். நீங்க எப்பயும் அஃப்ரெஷ் வேர்வை வர மாதிரி எடுக்கணும். வேர்வை வரலனா எந்த யூஸும் இல்லை. அஞ்சாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 2 வாரம் ஃபாலோ பண்ணாலும் 15வது நாள் ஹெவியான ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும், நிறைய ஒர்க் இருக்கு, தூங்காம இருந்தாலும், நிறைய கேலரி உள்ள ஃபுட்டு எடுத்தாலும் 14 நாள் எடுத்த ரிசல்ட்டை நீங்க பிரேக் பண்றீங்க. அடுத்தடுத்து சாப்பிட்ற டைமும் சேஞ்ச் ஆகும், வெயிட் லாஸும் பாதிக்கும். பசியோட இருந்தாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு வெயிட் திடீர்னு குறையும், திடீர்னு அதிகமாகும். இதுக்கு என்ன காரணம்? மெட்டபாலிசம் மேனேஜ் பண்ண முடியாம பசி இருக்கிறதும், பசி எடுத்தும் சாப்பிடாம இருக்கிறதும், பசிக்காம சாப்பிடுறதும், இந்த காரணங்களால தான் உங்களோட வெயிட் உடனே குறையதும் உடனே இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட மெட்டபாலிசம் பேலன்ஸா இருந்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த 5 மிஸ்டேக் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு காரணம். இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.